மகனை பலியிடுவதற்காக அந்த மலை மேலே கொண்டு போன அந்த அனுபவத்தை பார்க்க முடியும். ஸ்தோத்திரமாக ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது. பின் நாட்களில் யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான். பிரயாணப்பட்டு போகும்போது எந்த இடத்துல ஈசாக்கு வழியாக செலுத்தப்பட்டானோ அதே இடத்துல தூக்கம் அவன் படுத்திருந்த போது, ஸ்தோத்திரம், கண்களை வைத்து படுத்திருந்த போது அந்த இடத்துல தேவன் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் நிற்கிறது போலவும், ஒரு ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது போலவும், தேவ தூதர்கள் கீழே மேலே ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாகவும் அவன் பார்க்கிறான். ஏற்கனவே தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு இடம். இப்பொழுது அவன் சொல்கிறான், நான் திரும்பி வந்தால் இது தேவனுடைய ஆலயமாக மாறும். எனக்கு தெரியாது, இந்த இடம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது முன்பதாக யார் இங்க வந்து ஜெபித்தாங்க எனக்கு தெரியாது. யார் இங்க தோற்றம் அல்லேலூயா சில பணிகளை செஞ்சாங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு தொடர்பு இங்கேயும் அவன் பரலோகத்துக்கு உண்டாகிறது நீங்க பாக்குறீங்க. தேவன் உங்க பதில் கொடுக்க இறங்கி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜெபங்கள் நடத்தப்படும் போது வானம் திறக்கப்படுகிறத பார்த்தாங்க. ஒவ்வொரு உபவாச ஜெபங்கள்ல இங்க வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பாங்க. தேவன் வானத்தை வந்து பேசிக் கொண்டிருக்கிறத பார்ப்பாங்க. ஓ தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறத பார்ப்பாங்க. கர்த்தர் போகிறவர் அல்லேலூயா கல்யாணம் போகிறவர்கள் பரிவாரங்களோடு கூட திரும்பி கொண்டு வரக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நாட்களை கொடுக்க போகிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வாக்கியமா இறங்க போகிறது. நல்லா கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. இந்த இடத்துல இந்த பிரதிஷ்டை பண்ணபோது, இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அல்லேலூயா தலைமுறையாக இந்த இடத்துல அதிசயங்களும் ஆச்சரியம் நடக்க போவதற்காக நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya 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 நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனை பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இடத்துல வந்து தேவனை உயர்த்துகிற ஒவ்வொருவரும் இயேசு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு வந்து அந்த கிருபைகளை தருவார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆலயத்திற்காக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இடத்திலே நீர் எழுந்தருள்வீராக. இடத்திலே பண்ணுகிற ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. இடத்துல வியாதியோடு வந்து ஜெபிக்கிறவர்களுடைய வியாதிகளை குணமாக்குவீராக. வறுமையோடு வருகிறவர்கள் வந்து ஜெபிக்கிறவர்களுடைய வறுமைகளை நீக்கி, வேதனைகளோடு கவலைகளோடு வருகிறவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. பல்வேறு இன்னல்கள், சத்துருடைய போராட்டங்கள், பிசாசு தொந்தரவுல வருகிறவர்கள் விடுவிக்கப்படுவார். எந்த விதமான சாபங்களோடு வருகிறவர்களும் சாபங்களுக்கு விடுவிக்கப்படுவார்களாக. பாவத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்.